கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த கால வேலைக்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். உங்கள் மத்தியில பேசும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக சோத்தரிக்கிறேன். இந்த நாளும் சங்கீதம் 120 சங்கீதம் முதல் வசனம், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் எல்லா நெருக்கத்திலிருந்து விடுவித்தார் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, வேத வசனம் சொல்லுகிறது, உன் நெருக்க நேரத்துல கர்த்தரை நோக்கி தான் கூப்பிடணும். வேற யாரை நோக்கி கூப்பிட்டாலும் உன்னை விடுவிக்க யாரும் வர முடியாது. தனிப்பட்ட வாலிபனாக இருக்கலாம், வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், நீங்கள் திருமணமானவராக இருக்கலாம், தொழில் செய்வராக இருக்கலாம், வேலை செய்வராக இருக்கலாம், படிக்கிறவராக இருக்கலாம். ஒரு இக்கட்டு சூழ்நிலையில நெருக்கத்துல நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். ஊழியராக யாராக இருக்கலாம். இந்த வார்த்தை தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. நெருக்கப்படுகிற நேரத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா அவர் எல்லா நெருக்கத்திலிருந்து விடுவிக்கிறவர். இந்த நெருக்கங்கும் போது பலவிதமான நெருக்கங்கள் இருக்கிறது. பாடுங்கிற நெருக்கம், தரித்திரம், பண கஷ்டங்கிற ஒரு நெருக்கம், இப்படி அநேகம் சில மனிதர்களால் வருகிற நெருக்கம், வேலை செய்யற இடங்கள்ல, படிக்கிற இடங்கள்ல, தொழில் செய்யல நெருக்கம், அநேகர் நம்மளை நெருக்குவாங்க. எப்படி ஒரு கூட்டத்துல நெருக்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும், அதே போல வாழ்க்கையை நம்முடைய ஆத்மாவை நெருக்குவாங்க. நம்முடைய சரீரம் எல்லாம் நெருக்கப்படும். வியாதியில நெருக்கப்படும். தாவீது ராஜா சொல்கிறான், நெருக்கப்பட்டான். தாவீது ரொம்ப நெருக்கப்பட்டான் என்று வேதத்துல பார்க்கிறோம். அந்த நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு, இயேசுவை நோக்கி கூப்பிடு. உலகத்துல எந்த மனுஷரை கூப்பிட்டாலும், மிலிட்டரியா இருந்தாலும் சரி, போலீஸாக இருந்தாலும், எந்த அதிகாரியும் உன்னை நெருக்கத்திலிருந்து விடுவிக்க முடியாது. உன் கணவனாக இருந்தாலும், உன் மனைவியா இருந்தாலும், பிள்ளைகளா இருந்தாலும் உன் நெருக்கத்திலிருந்து விடுவிக்க முடியாது. தேவ பிள்ளைங்க, உன்னை நெருக்கத்திலிருந்து விடுவிக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். என்னென்ன நெருக்கம்? ஆண்டவரே, நான் நெருக்கத்துல இருக்கிறேன், இந்த நெருக்கத்துல இருந்து என்ன விடுவீங்க என்று சொல்லி கேட்க பொழுது, அப்பேற்பட்ட நெருக்கத்துல இருந்து ஆண்டவர் உன்னை விடுவிக்கிறார். அதுவும் வேதவசனம் சொல்லுங்க, நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாய். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, வேற யாரை கூப்பிட்டாலும் நமக்கு உதவி செய்ய வர மாட்டாங்க. உன் மாமா மச்சான் யாரும் நெருக்கத்துல உதவி செய்ய மாட்டாங்க. ஜாதிக்காரன் சொல்லுவான், மதக்காரன் சொல்லுவான், உன் நெருக்கத்துல உனக்கு உதவி செய்ய வர மாட்டான். ஆனா இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது, ஆண்டவராய் இயேசுவே, கர்த்தாவே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது, உன் நெருக்கத்திலிருந்து, இந்த நாள் நெருக்கத்தோடு, வேதனையோடு, பாடுகளோடு, போராட்டத்துல இருக்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு நெருக்கத்திலிருந்து ஆண்டவரை விடுவிக்கிறார். என்ன நெருக்கத்துல இருக்கீங்க? கண்ணீரோடு இருக்கிறீங்களா? தேவ பிள்ளையே, ஆனா வேத வசனம் சொல்லுகிறது, நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு. ஆண்டவரே, நான் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன், இந்த நெருக்கத்திலிருந்து என்ன விடுவி என்று சொல்லி நீ கேட்கும் பொழுது ஆண்டவர் என்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவோமா? நல்ல ஆண்டவரே, உமக்கு கோடி சோத்திரம். யாரெல்லாம் நெருக்கத்துல இருக்கிறார்களோ உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் விடுவிக்க தேவனாய் இருக்கிறவரே, நெருக்கத்திலிருந்து விடுவிப்பீராக. இந்த நாள்ல நெருக்கத்துல எந்தெந்த விஷயத்துல பிள்ளைகள் நெருக்கப்பட்டு இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளை விடுவிக்க முடியாது சொல்லிக்கிறான். வல்லமை இறங்குறது. நெருக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளை விடுதலை பிடிப்பீராக. பாடு பிசாசு வர நெருக்கம் எல்லாம் எந்தெந்த விதத்துல நெருக்கமா இருக்கிறார்களா எல்லா நெருக்கத்துல இருந்து விடுவிக்க முடியாது சொல்லி அப்படியே விடுவிக்கிறதுக்காக சோதரம் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வல்லமை இறங்குறதுக்காக, உம்முடைய வல்லமை இறங்குறதுக்காக சோதரப்பா. இந்த வார்த்தையை அனுப்பி விடுவீங்க, நெருக்கத்துல இருந்து விடுவீங்க. உம்முடைய நாமத்தை நிலைநாட்டுங்க. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. அமேன், அமேன், அமேன். நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் உங்களை எல்லா நெருக்கத்திலிருந்து விடுவிப்பார். கலங்காதீர்கள், கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். அமேன்.